குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் 2024-2025 சீசன். இதில் என்ன மேட்ச்னால் வந்து கிறிஸ்டல் பேலஸ் வர்சஸ் லிவர்பூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் 3-4-3 ஃபார்மேஷனில் விளாட்றாங்க. லிவர்பூல் வந்து பார்த்திங்கன்னா 4-2-3-1. இதில் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு பிளேயர் த்ரூ பால் கொடுப்பாரு. இன்னொரு கிறிஸ்டல் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ பாஸ் கொடுத்து வந்து என்கேடியாவுக்கு வந்து கொடுப்பாரு. என்கேடியா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அற்புதமாக ஒரு ஷார்ட் அடித்து கோல் அடிச்சிடுவார் இன்சைட் பாக்ஸில். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி என்ன சொல்லிடுவார்னா ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டு அந்த கோல் ரூல் அவுட் பண்ணிவிடுவாங்க. பட் அதுலேயே அடுத்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்பேஸ் ஆஃப் ஐ திங்க் 8th மினிட்லேயோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவர்பூல் அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிமிகாஸ் வந்து ஒரு நல்ல த்ரூ பால் கொடுப்பாரு கேக்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜோட்டா ஃப்ரீயாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்மார்க்டாக இருப்பார். அவருக்கு பாஸ் மிடில் ஆஃப் த பாக்ஸில் வந்து பாஸ் கொடுப்பாரு. ஜோட்டா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த நெட்டில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் போட்டிருப்பார். இதனால் லிவர்பூல் லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொசிஷன் வந்து வச்சுருப்பாங்க. அதில் பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாக் வந்து பண்ணுவாங்க. மெக்காலிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர் போஸ்ட்டில் வந்து ஒரு ரைட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு நியர் போஸ்ட் ஒரு லோ க்ராஸோ இல்லை ஷார்ட் மாதிரி அடிச்சிருப்பார். பட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் கீப்பர் டீன் ஆண்டர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருப்பார் காலால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஆர்னோல்ட் ஒரு கார்னர் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் வந்து ஒரு அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து பட் கீப்பர் வந்து சேவ் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் அதாவது ஆஃப் டைம் கரெக்டாக முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் ஒரு அட்டாக் கொண்டு வருவாங்க. அதில் த்ரூ பால் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து வரும். அதில் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அடிச்சிருப்பாரு பட் சேவ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க வந்து பார்த்திங்கன்னா சேம் லிவர்பூல் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அலெக்சாண்டர் ஆர்னோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நியர் போஸ்ட்டில் வந்து ஒரு பாஸ் கொடுப்பாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா அது பாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஷார்ட்டுன்னு சொல்ல முடியல. பட் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கீப்பர் சேவ் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஃப்டர் த்ரூ பால் வந்து கொடுப்பாங்க ஒரு பிளேயரு சாலாக்கு வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீப்பர் வந்து அற்புதமாக சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் ஃப்ரீ கிக் வரும். அதில் அலெக்சாண்டர் ஆர்னோல்ட் வந்து ஒரு கிராஸ் கொடுப்பாரு. டியோகோ ஜாட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஃப்ரீ ஹெட்டர் கிடைக்கும். அவர் அடிப்பார் பட் டார்கெட்டில் இல்லாமல் வைடாக போஸ்ட்டை தாண்டி வெளியில் போயிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க 2 கோல்ஸ் லீட் எடுக்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டேட்டா கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து ஒரு அட்டாக்கிங் சான்ஸ் கிடைக்கும். லிவர்பூல் பாசிங் டிஃபென்சிவ் ஏரியாவில் இன்டர்செப்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெட்டேட்டா பால் எடுத்துகிட்டு வந்து என்கேடியா கொடுப்பாரு. என்கேடியா ஷார்ட் அடிப்பார் பட் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவாங்க. ஸ்ட்ரெயிட் டு த கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சான்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டேட்டா திரும்பவும் அதே மாதிரி வந்து பால் எடுத்துகிட்டு வர கவுண்டர் அட்டாக்கில் பால் எடுத்துகிட்டு வந்து எஸ்ஏக்கு ஒரு த்ரூ பால் கொடுப்பாரு. பட் எஸ்ஏயோடைய ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்டல் பேலஸ்க்கு ஒரு கார்னர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பேலஸ் பிளேயர் வந்து கார்னர் டெலிவரி வந்து ஒரு ஃப்ளிக் அடிப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் மாதிரி பண்ணி வந்து எப்படியோ வெளியில் தள்ளி விட்டுருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் பேர் ஃபில் ஹியூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலி வந்து அட்டம் பண்ணுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வைட் ரொம்ப க்ளோஸாக போய் வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிறிஸ்டல் பேலஸ் அட்டாக்கில் வந்து கவுண்டர் அட்டாக்கில் மெட்டேட்டா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா எஸ்ஏ கொடுப்பார். எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அடிப்பார் பட் ஸ்ட்ரெயிட் டு த கீப்பர் அடிச்சிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாங்க. பட் எவென்ச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் லைன் அதே மாதிரி தான் இருக்கும். லிவர்பூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் அடிச்சிருப்பாங்க. கிறிஸ்டல் பேலஸ் நில் அப்படின்ற மாதிரி சொல்லி மேட்ச் முடியும். இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.